pulling. Oil pulling. Very simple, very effective. வணக்கம். செய்திச் சுருக்கம். தமிழர்களின் குணத்தை டெல்லி பார்க்கும் முதல்வர் ஸ்டாலின் எச்சரிக்கை. புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டால்தான் கல்வி நிதி விடுவிக்கப்படும். புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்காத பட்சத்தில் 2000 கோடி ரூபாயை விடுவிக்க சட்டத்தில் இடமில்லை என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்து முதல்வர் ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளார். They have to come to the terms of the Indian Constitution என்கிறார் மத்திய கல்வி அமைச்சர். மும்மொழி கொள்கையை ரூல் ஆஃப் லா என்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மும்மொழி கொள்கையை கட்டாயமாக்குகிறது என கல்வி அமைச்சரால் கூற முடியுமா? மாநிலங்களால் ஆனதே இந்தியா. ஒத்திசைவு பட்டியலில் உள்ளதுதான் கல்வி. அதற்கு மத்திய அரசு ஏகபோக எஜமானர்கள் அல்ல. மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது என்று பிளாக்மெயில் செய்யும் தடித்தனத்தை தமிழர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். எங்கள் உரிமையைத்தான் கேட்கிறோம். உங்கள் தனி சொத்தை கேட்பது போல் திமிராக பேசினால் தமிழர்களின் தனி குணத்தையும் டெல்லி பார்க்க வேண்டியிருக்கும் என ஸ்டாலின் கூறியுள்ளார். திமிரா பேசினா தனி குணம் தெரியும். ஸ்டாலினுக்கு அண்ணாமலை பதிலடி. கல்வி நிதி விவகார மோதல் உச்சகட்டம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் வளர்ச்சிக்கு மத்திய கல்வித்துறையின் கீழ் செயல்படும் SSA எனப்படும் ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் நிதி உதவி வழங்கப்படுகிறது. தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு வடிவமாக கொண்டுவரப்பட்ட PM ஸ்ரீ பள்ளி திட்டத்தில் சேராத தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு SSA திட்ட நிதியை கடந்த ஆண்டு முதல் மத்திய அரசு நிறுத்தியது. இதனால் தமிழக அரசு மத்திய அரசு இடையே மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்துக்கான கல்வி நிதி தராவிட்டால் வழக்கு தொடர்வோம் என்று கல்வி அமைச்சர் மகேஷ் கூறியிருந்தார். காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அதற்கு பதிலளித்தார். தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்க மறுக்கிறது. விதிப்படியே நிதி ஒதுக்க முடியும். கல்விக் கொள்கையை ஏற்பதாக ஒப்புக்கொண்டு கையெழுத்திட்ட தமிழக அரசு இப்போது அரசியல் காரணங்களுக்காக ஏற்க மறுக்கிறது. தமிழக அரசு அரசியல் செய்கிறது. அவர்களுக்கு தமிழக வளர்ச்சியில் அக்கறை கிடையாது. தேசிய கல்விக் கொள்கையில் மும்மொழி திட்டம் உள்ளது. அதை ஏற்று தமிழ், ஆங்கிலத்துடன் கன்னடம் முதலான ஏதேனும் ஒரு இந்திய மொழியை மாணவர்கள் கற்கலாம். இதில் என்ன தவறு இருக்கிறது? தேசிய கல்விக் கொள்கை உள்ளூர் மொழிக்கே முக்கியத்துவம் தருகிறது. அப்படியெனில் தமிழ் மொழிக்கு எதிராக தமிழக அரசு இருக்கிறதா என்று தர்மேந்திர பிரதான் கேள்வி எழுப்பினார். அவருக்கு முதல்வர் ஸ்டாலின் காட்டமாக பதிலளித்தார். அவர் கூறியது, இந்திய அரசியலமைப்பு விதிகளுக்குள் தமிழக அரசு வர வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறுகிறார். மும்மொழி கொள்கையை சட்ட விதி என்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மும்மொழி கொள்கையை கட்டாயமாக்குகிறது என அவரால் சொல்ல முடியுமா? மாநிலங்களால் ஆனதே இந்தியா. கல்வி ஒத்திசைவு பட்டியலில்தான் உள்ளது. கல்விக்கு மத்திய அரசு ஏகபோக எஜமானர்கள் அல்ல. மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழகத்துக்கு நிதி கிடையாது என பிளாக்மெயில் செய்வதை தமிழர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். எங்கள் உரிமையை கேட்கிறோம். உங்கள் தனி சொத்தை கேட்பது போல் திமிராக பேசினால் தமிழர்களின் தனி குணத்தையும் டெல்லி பார்க்க வேண்டி வரும் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறினார். இப்போது ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். அவர் கூறியது, முதல்வர் மற்றும் தமிழக அமைச்சர்களின் மகன், மகள் அல்லது பேரன், பேத்திகள் படிக்கும் தனியார் பள்ளிகளில் 3 மொழிகள் கற்றுத்தரலாம். ஆனால் தமிழக குழந்தைகள் படிக்கும் அரசு பள்ளிகளில் 3வதாக ஏதாவது ஒரு இந்திய மொழியை கற்பிக்கக்கூடாதா? தமிழகம் முழுவதும் திமுகவினர் நடத்தும் பள்ளிகளில் பெரும்பாலும் CBSE பாடத்திட்டமும் மும்மொழி கல்விக் கொள்கையுமே இருக்கிறது. அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மட்டும் ஏன் ஒரு வஞ்சனை? பணம் இருந்தால் மட்டும்தான் பல மொழி கற்க வேண்டும் என கூறுகிறாரா முதல்வர்? உலகம் வேகமாக வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 1960களின் காலாவதி கொள்கையை தமிழக குழந்தைகள் மீது திணிப்பது எந்த வகையில் நியாயம் என பாஜக தலைவர் அண்ணாமலை கேட்டிருக்கிறார். அண்ணாமலையின் கபட நாடகம் தமிழகத்தில் ஈடுபடாது. சேகர்பாபு விமர்சனம். சென்னை வியாசர்பாடி இரவீஸ்வரர் கோயிலில் நடக்கும் திருப்பணிகளை அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு செய்தார். புதுப்பிக்கப்பட்ட கோயில் குளத்தை திறந்து வைத்தார். இந்து சமய அறநிலையத்துறைதான் இருப்பதிலேயே உதவாத துறை என விமர்சித்த பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலைக்கு பதிலளித்தார். தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளில் எடுத்துக்கொண்டால் ஒன்றுக்கும் உதவாத
தினந்தோறும் பொய்களையே புரட்டுகளையே அரசியலாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் இருக்கின்றார் என்றால் நான் அண்ணாமலை என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறைதான் அதனுடைய வரலாற்றிலேயே ஒரு காலத்தில் 10,000 பேர் தைப்பூசத்திற்கு கூடுகின்ற நிலை இருந்து இன்றைக்கு ஒரு நாளைக்கு 20 லட்சம் பேர், ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேர் மக்கள் திரண்டு வருகின்றார்கள். 10,000 பேர் இருந்த காலத்தை மாற்றி இன்றைக்கு தைப்பூச திருநாளிலே அதிக அளவு மக்கள் கூடுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் போதிய வசதிகளும் இறை தரிசனத்திற்கும் தேவையான அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றிய அரசு என்பதால் தான் எங்குமே இந்த தைப்பூசத்தில் சிறு ஒரு அசம்பாவிதம் கூட நடைபெறாமல், சிறு அசம்பாவிதம் என்றால் மூச்சு திணறல் கூட ஏற்படாமல் ஒழுங்காக நிம்மதியாக அனைவரும் இறை தரிசனம் செய்தார்கள் என்றால் அது இந்த ஆட்சியில்தான். அண்ணாமலை கூறியது போல் கடந்த காலம் வேண்டும் என்றால் அப்படி இருந்திருக்கலாம். பழனியை பொறுத்தளவில் இன்றைக்கு 96 கோடி ரூபாய் செலவிலே முதல் மாஸ்டர் பிளான் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இரண்டாம் மாஸ்டர் பிளான் பணிகளுக்கு நிலம் கையகப்படுத்துவதற்கு அரசின் சார்பில் 58 கோடி ரூபாயை 50 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துவதற்கு அரசே பணத்தை ஒதுக்கி இருக்கின்றது. இரண்டாவது மாஸ்டர் பிளான் 136 கோடி ரூபாய் செலவிலே தயார் செய்யப்பட்டு வருகின்றன. திருச்செந்தூரை எடுத்துக்கொண்டால் 450 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதில் ஒரு பகுதியாக விற்பனை சீட்டு வழங்குகின்ற மண்டபம், அட்மினிஸ்ட்ரேஷன் பிளாக் போன்றவை நாளைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர் 20 கோடி ரூபாய் செலவிலே முடிக்கப்பட்ட பணிகளை நாளைக்கு மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கின்றார். இப்படி நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக திருக்கோயிலுடைய வளர்ச்சி எப்படி அடைந்து கொண்டிருக்கின்றதோ அதுபோல் பக்தர்களுடைய எண்ணிக்கையினுடைய வளர்ச்சியும் கூடிக்கொண்டே இருக்கின்றது. அந்த பக்தர்களுடைய தேவையை முழுமையாக நிறைவேற்றுகின்ற ஒரு அரசு இந்த அரசு. ஆன்மீகத்தில் தலையிட்டு அரசியலாக்க நினைக்கின்ற அண்ணாமலையின் கபட நாடகம் தமிழகத்திலே எடுபடாது. மாண்புமிகு தமிழக முதல்வர் உள்ளவரை அவருடைய கனவு பகல் கனவாகத்தான் முடியும். டெல்லி ரயில் நிலைய நெரிசலில் சிக்கி இறந்தோருக்கு நிவாரணம் அறிவிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் நடக்கும் கும்பமேளாவில் கலந்து கொள்ள நேற்று ஏராளமானோர் டெல்லி ரயில் நிலையத்தில் திரண்டதால் கடும் நெரிசல் ஏற்பட்டது. நெரிசலில் சிக்கி 18 பேர் இறந்தனர், பலர் படுகாயமடைந்தனர். இந்த துயர சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ரயில் நிலையத்தில் உள்ள பல்வேறு சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை கொண்டு அக்குழு விசாரணையை துவங்கியுள்ளது. கும்பமேளாவை முன்னிட்டு சிறப்பு ரயில் அறிவித்ததால் அதிகம் பேர் கூடியதும் திடீரென அதிக அளவில் ரயில் டிக்கெட் விற்றதுமே கூட்ட நெரிசலுக்கு காரணமாக இருக்கலாம் என விசாரணை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் டெல்லி ரயில் நிலைய கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசலில் சிக்கி படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 2.5 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் இழப்பீடாக ரயில்வே துறை அறிவித்துள்ளது. கூட்ட நெரிசலில் 18 பேர் பலி, ரயில்வே துறையின் தோல்வி, ராகுல் விமர்சனம். டெல்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பேர் இறந்தனர். இச்சம்பவம் தொடர்பாக லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: டெல்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் இறந்துள்ளனர் மற்றும் பலர் காயமடைந்தனர் என்ற செய்தி மிகவும் வருத்தமாக உள்ளது. இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுகிறேன். கும்பமேளாவுக்கு அதிகளவில் மக்கள் செல்வதை கருத்தில் கொண்டு அதற்கேற்ப ஏற்பாடுகள் செய்திருக்க வேண்டும். ரயில்வே துறையின் தோல்வியையும் அரசின் உணர்ச்சியற்ற தன்மையையும் இந்த சம்பவம் மீண்டும் காட்டியுள்ளது. கும்பமேளாவுக்கு செல்லும் மக்கள் யாரும் இறக்கக்கூடாது என்பதை அரசாங்கமும் நிர்வாகமும் உறுதி செய்ய வேண்டுமென ராகுல் தெரிவித்துள்ளார். அமைச்சர் ஊரிலேயே அவல நிலை, இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? ராணிப்பேட்டையில் நடந்த மத்திய பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் கார்த்தியாயினி பேசினார். தமிழக கல்வி அமைச்சர் மகேஷ் சொந்த மாவட்டத்திலேயே பள்ளி கட்டிடங்கள் இல்லாமல் மாணவர்கள் மரத்தடியில் பாடம் படிக்கின்றனர். இப்படி ஒரு அவல ஆட்சிதான் தமிழகத்தில் நடக்கிறது என்று சாடினார். ஒரு தமிழகத்தினுடைய மாநில அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவருடைய சொந்த மாவட்டத்தில் கட்டிடங்கள் இல்லாமல் மரத்தடியில் பள்ளி மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார். என்ன ஒரு அவல நிலை! சொந்த மாவட்டத்திலேயே படிப்பதற்கான சிறப்பான பாதுகாப்பான
முறையில் பள்ளி அறை இல்லாமல், கற்கின்றதுக்கு வகுப்பறைகள் இல்லாமல் இன்னைக்கு அந்த கிராமத்துல நம்ம மாணவர்கள் மரத்தடியில் பற்றி எந்த காலத்துல இருக்கிட்டு இருக்கோம். உலக நாடு, வல்லரசு நாடுகளுக்கு முந்தி கொண்டு செல்கின்றது பாரத பிரதமர் திரு நரேந்திர ஆட்சி. ஆனால் இன்று தமிழகத்தில் பள்ளிக்கூடத்திற்கு கூட வகுப்பறை இல்லாமல் மரத்தடியில் எடுத்துக்கொண்டு அவலநிலை எடுத்துக்கொண்டிருக்கிறார். இதுதான் திராவிட மாடல் அரசாங்கம் செய்கின்ற மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய மக்கள் நலனுக்காக இருக்கின்ற ஆட்சியா? சென்னை சிலிண்டர் வெடிப்பு பயங்கரம், தூங்கிய மக்கள் அலறி அடித்து ஓட்டம். பூகம்பமே வந்தது போல் வீடுகள் குலுங்கும் சிசிடிவி. சென்னை மணலி பல்ஜிபாளையத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான பயோகேஸ் தயாரிப்பு கூடம் உள்ளது. மாநகராட்சியின் 5 மண்டலங்களில் சேகரிக்கப்படும் குப்பைகளில் திடக்கழிவுகளை பிரித்து அதிலிருந்து பயோகேஸ் தயாரிக்கும் வேலை இங்கு நடக்கிறது. நேற்று சுனாமி குடியிருப்பைச் சேர்ந்த ஆபரேட்டர்கள் பாஸ்கரன், சரவணகுமார் பணியில் ஈடுபட்டிருந்தனர். இரவு 10 மணிக்கு மிஷினை ஷட் டவுன் செய்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக திடீரென கேஸ் டேங்க் வெடித்து சிதறியது. இதில் கேஸ் தயாரிப்பு செட் இடிந்து விழுந்தது, பொருட்கள் தீப்பற்றின. சுவர் விழுந்ததில் உடல் நசுங்கி சரவணகுமார் இறந்தார். பாஸ்கரனை தீயணைப்பு வீரர்கள் காயங்களுடன் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இடிபாடுகளை நீக்கிவிட்டு சரவணகுமார் சடலத்தை மீட்டனர். சிலிண்டர் வெடித்தபோது சுற்று வட்டார பகுதியே பூகம்பம் வந்தது போல் குலுங்கியது. பக்கத்து குடியிருப்பில் இருந்த மொத்த வீடுகளும் குலுங்கியதால் தூங்கிக் கொண்டிருந்த மக்கள் பதறி அடித்து வெளியே வந்தனர். வீதியில் திரண்டு என்ன நடக்கிறது என்று புரியாமல் அங்கும் இங்கும் பதறி ஓடினர். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர வைத்தது. சில நிமிடங்கள் கழித்துதான் பயோகேஸ் மையத்தில் விபத்து ஏற்பட்டது குடியிருப்பு வாசிகளுக்கு தெரியவந்தது. உடனே அங்கு விரைந்த மக்கள் மீட்பு பணிக்கு உதவி செய்தனர். அதோடு கேஸ் உற்பத்தி மையத்துக்கு எதிராக போராட்டமும் நடத்தினர். குடியிருப்பு பக்கத்தில் கேஸ் உற்பத்தி கூடம் அமைக்காதீர்கள் என்று பலமுறை சொன்னோம். அதையெல்லாம் கேட்காமல் அமைத்தார்கள். இப்போது பயங்கர விபத்து நடந்து ஒரு உயிரே போய்விட்டது. இனியும் இந்த மையம் இங்கு செயல்படக்கூடாது. ஊருக்கு வெளியே கொண்டு அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். சம்பவ இடத்தில் தரைமட்டமான கட்டுமானத்தை மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். விபத்துக்கான காரணம் குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர். அதாவது நைட் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அந்த பையன் வந்து இப்போ கட்டிட்டு இருக்காது. ஆமாம், வெடிச்ச உடனே நாங்களும் வந்துட்டோம். வந்து நாங்களும் தேடி பார்த்தோம். ரொம்ப கட்ட ஆரம்பிச்சான். என் கூட இருந்தாலும் மாட்டிக்கிட்டாரு. எங்களுக்குலாம் அங்கே அதிர்ச்சி ஆகுது, செலவில்லை. டின்பீரில் காந்தி பெயர் படம், இந்தியாவே கொதிப்பது ஏன்? ரஷ்ய நிறுவனம் சேட்டை, புட்டினிடம் பேசும் மோடி. ரஷ்யாவைச் சேர்ந்த ரிபோட் மது உற்பத்தி நிறுவனம் மகாத்மாஜி என்ற பெயரில் டின்பீர் தயாரித்து விற்பனை செய்வது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டின்பீரின் வெளிப்புறம் காந்தியின் படமும் மகாத்மாஜி என்ற பெயரும் இடம்பெற்றுள்ளன. இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. ஒடிசா முன்னாள் முதல்வர் நந்தினி சத்பதி பேரனும் ஒடிசா அரசியல்வாதியுமான சுபர்ணோ சத்பதி இந்த புகைப்படங்களை வெளியிட்டு பிரதமர் மோடி அவருடைய நண்பரான ரஷ்ய அதிபரிடம் இந்த விஷயத்தை கொண்டு செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார்.
சுபர்ணோ சத்பதியைப் போல சமூக வலைதளங்களில் ஏராளமானோர் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். காந்திக்கும் மதுவுக்கும் என்ன தொடர்பு? இதை ஏற்க முடியாது. அவருடைய ஆளுமைக்கு தகுந்த பொருள்களில் அவருடைய பெயரை, படத்தை பயன்படுத்த வேண்டும். அவர் குடிகாரர் இல்லை. மதுவில் அவர் பெயர், படத்தை பயன்படுத்துவதை நிறுத்துங்கள். அமைதி மற்றும் மதுவிலக்கின் அடையாளமாக காந்தி இருந்தார். அவரை கேலி செய்யும் வகையில் மகாத்மாஜி என்ற பெயரில் பீர் தயாரித்து விற்பனை செய்யும் ரஷ்ய நிறுவனத்தால் இந்தியர்கள் அனைவருக்கும் அவமானம் ஏற்பட்டுள்ளது என ஆர்வலர்கள் கொதிக்கின்றனர். உடனடியாக புட்டினிடம் பேசி இதற்கு தீர்வு காண வேண்டுமென்று மோடிக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். 2019 இஸ்ரேல் தனது 71வது சுதந்திர தினத்தை கொண்டாடிய போது அந்நாட்டை சேர்ந்த ஒரு மது உற்பத்தி நிறுவனம் மது பாட்டில்களில் காந்தியின் படத்தை வெளியிட்டது. அப்போது கடும் விமர்சனம் எழுந்ததால் இஸ்ரேல் மன்னிப்பு கோரியது. அதே ஆண்டு செக் குடியரசு நாடு காந்தி பெயரில் மது தயாரித்து விற்பனை செய்தது. இந்தியர்களிடம் எழுந்த எதிர்ப்பு காரணமாக பின்னர் காந்தி பெயர் நீக்கப்பட்டு வேறு பெயரில் மது விற்கப்பட்டது. 2015 அமெரிக்க மது உற்பத்தி நிறுவனம் ஒன்று மது பாட்டில்களின் வெளிப்புறத்தில் காந்தி படத்தை வெளியிட்டது. அது குறித்து ஹைதராபாத் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. காந்தி படத்தை நீக்க கோர்ட் உத்தரவிட்டதை அடுத்து அமெரிக்க டின்பீர்களில் இடம்பெற்ற காந்தி படங்கள் நீக்கப்பட்டன.